அனைவருக்கும் வணக்கம். சௌபாக்கியம் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி கோலம். ஸ்ரீ மகாலட்சுமி பூஜா சக்கரம் என்ற இந்த வட்ட கோலம் 8 இதழ் தாமரை போன்றது. இதை கோலமாகவும் சக்கரமாகவும் பயன்படுத்தலாம். 8 இதழ்களிலும் படத்தில் காட்டியுள்ளபடி எண்களை எழுதி நடுவில் ஹரீம் லக்ஷ்மி என்று எழுத வேண்டும். திசை மாறாமல் பூஜை அறையில் வரைவதற்காக திசைகளை கொடுக்கப்பட்டுள்ளது. பழங்கால முறைப்படி வரையப்பட்ட மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய மிக உன்னதமான கோலம் இது. எண்களின் வரிசைப்படி அஷ்டமா சித்திகளை தரும் ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ பிராம்ஹி, ஸ்ரீ மாகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வராகி, ஸ்ரீ நரசிம்ஹி, ஸ்ரீ சாமுண்டி ஆகிய அஷ்டதேவிகள் இதில் குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். வறுமையில் வாடும் குடும்பங்களில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் செயல் தடைகள் விலகவும் இந்த கோலத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமியின் வழிபாட்டு ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமானது கனகதாரா ஸ்தோத்திரமாகும். மகாலட்சுமி அஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றை கூறி வரலாம். உங்கள் பிரார்த்தனைகளை அந்த நாராயணனின் தர்மபத்தினி நடத்தி வைப்பாள். மகாலட்சுமியை சித்திரை, தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் செவ்வாய், வெள்ளி, அஷ்டமி, பௌர்ணமி தினங்களில் பூஜை செய்வதால் மிக புண்ணியம் கிட்டுவதோடு செல்வ நிலை பெருகும். துளசி, வில்வப்பழம், தாமரை மலர், மஞ்சள் கொண்டு ஹோமம் செய்வோர் இல்லங்களில் சௌபாக்கியங்கள் பெருகும். நீங்களும் வழிபட்டு செல்வங்கள் 16 பெற்று வளம் பெறுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி அருள் பெருகுவதாக சுபம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.